தர்ஷிகா மிஷன் ஃபெயில். எப்படியாவது காதல் ட்ராக் ஓட்டி வீட்டுக்குள்ளே இருந்துடலான்னு பார்த்தாங்க. அதனால தான் இந்த காதல் ட்ராக்கே ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மக்களுக்கு ஓட்டினாங்க அந்த காதல் ட்ராக் பிடிக்கல, அதான் இந்த வீட்டை விட்டு வெளியாகிட்டாங்க. பிக் பாஸை தப்பாக நினச்சிட்டேன். ஏன்னா தர்ஷிகா தானே ஓட்டிங்களை கடைசியில் இருந்தாங்க. ஆனால் சனிக்கிழமை சத்யா வெளியாகணும்னு தர்ஷிகாவும் விஷாலையும் வச்சு காதல் ட்ராக் ஓட்டுறது பிக் பாஸ் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை தர்ஷிகா வெளியாகணும்னு பரவாயில்ல, பிக் பாஸ் பழைய மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை எபிசோட்ல நம்ம அருண் சேதுபதி சார் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாரு, ரொம்ப கவலைப்படுத்திட்டாரு, அப்படி இப்படின்னு அருணோட ரசிகர்கள் கொந்தளிச்சாங்களே. அப்ப அந்த வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம முத்துக்குமரனை பார்த்து நம்ம அருண் நீ வெறும் மவுத் பீஸு, நீ பேசுறதுக்கு மட்டும் தான் லாக்கி, உனக்கு வேற எந்த டேலண்ட்டுமே கிடையாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம முத்துக்குமரனை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாரு அருண். அப்ப அதுக்கு பேர் என்னது? ஆனா உண்மையான மவுத் பீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் தான். ஏன்னா பேசும்போது ட்விஸ்ட் பண்ணி விடுறது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்கிறது ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் தான். ஒரு கேப்டன் வீட்டுல இருக்கிறாரு தெரியாம இருந்த ஒரே வாரம் இந்த வாரம் மட்டும் தான். அது நம்ம ரஞ்சித் சார் கேப்டனா இருந்தப்ப என்ன கேட்டீங்கன்னா ரஞ்சித் உங்களே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சேதுபதி சொல்றாரு உங்களுக்கு கோவம் வருது, நீங்க சௌந்தர்யா பத்தி இப்படி சொல்லியிருக்கீங்க. உங்களே பார்க்க போனா ரஞ்சித் கோவம்லாம் வருது, ஆனா அதை வெளியே காட்டிடக்கூடாது. நான் ஒரு பாசமலர், என்னை எல்லாரும் அப்படிதான் பார்க்கணும் அப்படின்றத அவர் அவரோட கேரக்டர் அவர் முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் அதுல இருந்து வெளியே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேப்டனா இருக்கும் போதும் சரி, இல்லை மற்ற நேரத்தில் சரி, எந்த டாஸ்க்கும் சரி பூந்து எதுலையும் விளையாடுறதும் இல்லை. இப்போ சீரியஸாக எங்கேயுமே இது பண்ணுறது இல்லை. எங்கேயாவது ஒரு கோவம் வரும்போது மட்டும்தான் அவர் உண்மையான முகம் வெளியாகுது. எனக்கு என்ன புரியல, அந்த விஷால அந்த வீட்டில் உள்ளவங்க இவர் ஒரு என்டர்டைனர், இவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு, வீட்டில் எல்லாரும் கலகலகலன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்க்கும்போது விஷால் எந்த காமெடி பண்ணியோ இல்லை ஒரு என்டர்டைன் பண்ணியோ நான் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. சீசன் 5ல ராஜு பாய் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு, அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்கிறாரு அந்த சீசன்ல. ஆனால் இந்த சீசன்ல அந்த அளவுக்குலாம் விஷால் பண்ணதே இல்லை. இன்னொரு 5 வாரம் தான் இருக்கு. இன்னொரு 5 வாரத்தில் யார் கடைசியாக வின்னர் ஆவா, இந்த கப்பை அடிப்பான்னு ஒரு குத்து மதிவாக நம்ம கணிச்சோன்னா என்ன கேட்டீங்கன்னா நான் முத்துக்குமார்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு அந்த எல்லா தகுதியுமே இருக்குது. அதேமாரி மாறலாம், சில விஷயம் மாற வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைசியாக சொல்ல முடியாது. இப்படி போயிட்டு இருக்கோம், திடீர்னு யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கணிப்பில் சொல்லணும்னா முத்துக்குமாருக்கு அந்த எல்லா தகுதியுமே இருக்குது.